VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை ஆப்பிள் மொபைல் போன்று மாற்றுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருந்தாலும் உங்களுடைய மொபைலை ஆப்பிள் ஃபோன் போன்று மாற்றுவது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் iOS லான்ச்சர் 14 டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த லோகோ உள்ள அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனானது ஆப்பிள் ஐஃபோனுக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்து வெதர் ரிப்போர்ட் வேண்டுமென்றால் உங்களுடைய லொக்கேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் நோ தேங்க்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அனைத்து ஆப்ஷனையும் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ஹோம் பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் உள்ளது போன்று ஐகான்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி இருக்கும். அடுத்து இந்த இடத்துல உள்ள பட்டன்ஸை ரிமூவ் பண்ண செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்ட்ரஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பட்டன்ஸ் ரிமூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோனில் பேஜை க்ளோஸ் பண்ணுவது போல் கீழே இருந்து மேலே ஸ்க்ரீனை தள்ளி விட்டிங்கன்னா பேஜானது க்ளோஸ் ஆகிடும். ஆப்பிள் ஃபோனில் உள்ளது போன்று இந்த கிளாக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டு இருக்கும். அடுத்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்ஸை கண்டுபிடிக்க ஸ்க்ரீனை கீழே இழுத்தீங்கன்னா கீபோர்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதன் மூலமாக நீங்கள் தேடும் அப்ளிகேஷன் எங்குள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.